Dear student, welcome to computer science class. Today we are going to discuss about the chapter 8 networking and e-commerce. We will see the topic wireless networking technology. ஸோ நார்மல் மொபைல் ஃபோன் என்ன மாதிரி டெக்னாலஜியில் ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு தெரியும். ஸோ இந்த மொபைல் ஃபோனுக்கு பார்த்திங்கன்னா வித் ஒயர் எந்த கனெக்ஷன்ஸும் இல்லை. அட் த சேம் டைம் சம் நெட்வொர்க் கனெக்டிவிட்டியை பார்த்திங்கன்னா வித்தவுட் ஒயர் தட் மீன்ஸ் வித்தவுட் கேபிள்ஸ் நெட்வொர்க் இல்லாமல் டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான டெக்னாலஜியை என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வயர்லெஸ் நெட்வொர்க்கிங் டெக்னாலஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த வயர்லெஸ் நெட்வொர்க்கிங் டெக்னாலஜி என்ன மெத்தட் பேசிஸில் ஒர்க் ஆகுது, என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வயர்லெஸ் நெட்வொர்க்கிங் டெக்னாலஜி இன் கரண்ட் டேட் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் அதனுடைய அட்வான்ஸ் ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்றத பற்றி இன்றைக்கி செக்ஷன்ஸில் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். Wireless networking technology. As the name judges, data in this technology is transmit without wires or cables. ஸோ இந்த நேமை வச்சு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் வயர்லெஸ் நெட்வொர்க்கிங் அப்படின்னா என்னென்னு. ஸோ இந்த வயர்லெஸ் நெட்வொர்க்கிங் பார்த்திங்கன்னா டேட்டாஸை ஒரு பர்டிகுலர் போர்ஷன்ஸ்லேருந்து அதர் பார்ட் ஆஃப் ஏரியாவுக்கு நம்ம டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் ஆர் ஒரு டேட்டாவை ஒரு பர்டிகுலர் சிஸ்டம்லேருந்து அனதர் ஒன் பர்டிகுலர் சிஸ்டம்க்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அந்த சுச்சுவேஷன்ஸில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு டெக்னாலஜி ட்ரான்ஸ்மிட்டிங் டெக்னாலஜி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் தட் மீன்ஸ் கேபிள் இல்லாத ஒரு டேட்டாஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மெத்தட். ஸோ இட் இஸ் கால்ட் த வயர்லெஸ் நெட்வொர்க்கிங் டெக்னாலஜி. ஓகேங்களா. தென் ப்ளூடூத், இன்ஃப்ராரெட் அண்ட் வைஃபைஸ் ஆர் சம் எக்ஸாம்பிள் தட் யூஸ் திஸ் டெக்னாலஜி. ஸோ இந்த டெக்னாலஜிஸில் ரன் ஆகிற சம் devices என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் இஸ் த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் த ப்ளூடூத், செகண்ட் ஒன் இஸ் த இன்ஃப்ராரெட் அண்ட் தேர்ட் ஒன் வைஃபை. ஸோ இந்த 3 பார்ட்ஸ் ஆஃப் டிவைசஸும் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் நெட்வொர்க்கிங் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணி டேட்டாஸை ஒரு சிஸ்டம்லேருந்து ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து ஒரு பார்ட் ஆஃப் ஏரியாவிலேருந்து அதர் சிஸ்டம் அதர் மொபைல் ஃபோன் அதர் பார்ட் ஆஃப் ஏரியாவுக்கு டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த டெக்னாலஜிஸ் பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் நெட்வொர்க்கிங் டெக்னாலஜிஸ் பேசிஸில் ரன் ஆகுது. ஓகேங்களா. தென் இன் திஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ப்ளூடூத். This is the symbol of Bluetooth symbol for using your mobile phone or system. Okay. Now, this technology uses a low power radio wave transmitted by Bluetooth chip to connect electronic device. So, exactly in the Bluetooth devices connection, low power radio transmission wave. ரேடியோ டிரான்ஸ்மிஷன் வேவில் லோ பவர் கன்சம்ஷன்ஸ் இருந்தால் போதும் இந்த ப்ளூடூத் டிவைஸ் ஒரு சிஸ்டமில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை அதர் சிஸ்டம்க்கு டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ அனதர் ஒன் வே இஃப் யூ வாண்ட் டு இன்டெப்த் டிவைஸ் மேனுஃபேக்சரிங் ஆர் எக்ஸ்டர்னல் கனெக்ஷன் தட் மீன் ப்ளூடூத் சிப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ ஹேவ் எ மொபைல் ஃபோன், ஸோ மொபைல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக ப்ளூடூத்துக்கான சிப் அவைலபிள் இருக்குது அந்த மதர் போர்ட் கனெக்டிவிட்டியில். சம் அதர் சிஸ்டம்ஸில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர்ஸ் ஆர் லேப்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா அதர் ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ் எக்ஸ்டர்னல் டிவைசஸாக கனெக்ட் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த எக்ஸ்டர்னல் டிவைசஸ் ப்ளூடூத் சிப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த ப்ளூடூத் சிப்ஸை யூஸ் பண்ணி டைரெக்டாக நம்ம சிஸ்டமில் இருக்கிற ஒரு டேட்டாஸ் அதர் சிஸ்டம்க்கு வித்தின் த டிஸ்டன்ஸ் வித்தின் லிமிட்டட் பேஸ் ஆஃப் டிஸ்டன்ஸில் இருக்கிற சிஸ்டம்க்கு டேட்டாஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் இட் கேன் கனெக்ட் அப் டு 8 டிவைஸ் டிபிக்கலி. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூடூத் டிவைசஸ் யூஸ் பண்ணி நீங்கள் சிஸ்டம் டு சிஸ்டம் ஆர் மொபைல் ஃபோன் டு மொபைல் ஃபோன் ஆர் எனி அதர் டிவைசஸை நீங்கள் கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் மேக்ஸிமம் ரேஞ்ச் ஆஃப் சிஸ்டம் கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 8. ஸோ 8 டிவைசஸை மேக்ஸிமம் கனெக்ஷன்ஸை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. தென் எ லைன் ஆஃப் சைட் பிட்வீன் கம்யூனிகேட்டிங் டிவைஸ் இஸ் நாட் ரெக்வைர்ட். ப்ளூடூத் இஸ் யூஸ் ஃபார் எ ஷார்ட் ரேஞ்ச் கம்யூனிகேஷன்ஸ் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 10 meters. ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் வயர்லெஸ் நெட்வொர்க் கனெக்ஷன்ஸில் ப்ளூடூத்தை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு கம்யூனிகேஷன்ஸ் வேவ் பார்த்திங்கன்னா சைட் பிட்வீன் த லைன் ஒரு எக்ஸாக்டு கனெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வித்தின் 10 meters டிஸ்டன்ஸில் இருக்கிற டைரக்ட் சிஸ்டம் கனெக்ஷன்ஸில் தட் மீன்ஸ் த்ரூ ஒன் சிஸ்டம் டு அனதர் சிஸ்டம் வித்தின் இன்ட்ரப்ஷன்ஸ் எதுவும் இல்லாமல் ஒரு சிஸ்டம் டு அனதர் சிஸ்டம்க்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க
இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ளூடூத் கனெக்ஷன்ஸை நீங்கள் எஸ்டாப்ளிஷ் பண்ணும்போது எக்ஸாக்ட் சிஸ்டமில் இருக்கிற அந்த ரேஞ்ச் ஆஃப் டேட்டாஸ் ஷார்ட் ரேஞ்ச் கம்யூனிகேஷன்ஸ் ஆஃப் அப்ராக்சிமேட்லி 10 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிற ஒரு சிஸ்டம்க்கு நம்ம டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக யூஸ் ஆகுது இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ளூடூத் வயர்லெஸ் நெட்வொர்க் டெக்னாலஜி. ஓகேங்களா? தென் இட் கேன் பி பாஸ்வேர்ட் protected and has a slow data transfer rate. So within the types of in the 10 meter distance la irukra bluetooth data transfer method la slow data transfer உங்களுக்கு அப்பியர் ஆகும். பார்த்தீங்கன்னா நம்ம நார்மல் கேபிள் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள இந்த ப்ளூடூத் டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸில் வெரி ஸ்லோ டேட்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் தான் ரன் ஆகும். ஸோ ரன் ஆகிற அந்த ப்ராசஸில் எக்ஸாக்ட் பாஸ்வேர்ட் இஸ் நாட் ரெக்வயர்ட். ஸோ நீங்கள் பாஸ்வேர்ட் போட்டு ரெக்வயர்ட் பண்ணிவிட்டு வித்தின் சர்க்குலேஷன்ஸில் டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடும் அவைலபிள் இருக்குது. வித்தவுட் பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டடும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்க முடியும் டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? தென் த மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் ப்ளூடூத் அப்ளிகேஷன்ஸ் இஸ் மொபைல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர். ஸோ மோஸ்ட்டாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ப்ளூடூத் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் மொபைல் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூடூத் அப்ளிகேஷன்ஸ் ஒரு மொபைல் ஃபோன்லேருந்து அனதர் ஒரு மொபைல் ஃபோனுக்கு டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக மட்டும்தான் இப்போ மெயினாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். சம் அதர்ஸ் அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் சிப். ஸோ இந்த ப்ளூடூத் சிப்பை யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்பீக்கர்ஸ் அண்ட் தென் ரேடியோ, எஃப்எம் ரேடியோ அண்டு டேப் ரெக்கார்ட், ஸோ இந்த மாதிரி சிஸ்டம் டு அனதர் ஸ்பீக்கர் கனெக்ஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகவும் இந்த ப்ளூடூத் செக்டர்ஸை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட், this is the configurations of Bluetooth network. For example, here the network of Bluetooth service provide the one system to Bluetooth or one. That means the first one is the Bluetooth option. So the Bluetooth options la pathina in first connections is the computer, second one is the mobile phone, third one is the MP3 player and fourth one is the game controller. ஸோ இந்த 4 ஆப்ஷனல் டிவைசஸை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த ப்ளூடூத் கனெக்டிவிட்டிஸில் ஒரு நெட்வொர்க் கனெக்டிவிட்டிஸில் மேக் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட கம்ப்யூட்டர், மொபைல் ஃபோன், MP3 பிளேயர்ஸ் அண்டு கேம் கண்ட்ரோலர்ஸ், இந்த 4 டிவைசஸும் ஒரே கனெக்ஷன்ஸில் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா 4 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்ராக்சிமேட்லி யூ கேன் யூஸ் to 8 கனெக்ஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஓகேங்களா? தென் திஸ் இஸ் த ப்ளூடூத் சிப். ஸோ இந்த ப்ளூடூத் சிப் யூஸ் பண்ணி தான் எக்ஸ்டர்னல் ப்ளூடூத் கனெக்ஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ப்ளூடூத் சிப். ஓகேங்களா? தென் திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஆஃப் த ப்ளூடூத் ஹெட்ஃபோன். ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் ஃபார் ஹியரிங் த சவுண்ட். ஸோ கனெக்ட் டு த ப்ளூடூத் ஆட்டோமேட்டிக் கனெக்ஷன்ஸ். ஸோ எக்ஸ்டர்னல் ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ் எதுவும் தேவையே இல்லை. ஸோ இந்த ப்ளூடூத் ஹெட்ஃபோன்ஸ் ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்துக்கான டிவைசஸ் ஆல்ரெடி ஃபிக்ஸடாக இருக்குது. தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த ப்ளூடூத் ஸ்பீக்கர். ப்ளூடூத் ஸ்பீக்கர் ஆப்ஷன்ஸில் ஆல்ரெடி டிஃபால்ட் ப்ளூடூத் டிவைசஸ் அவைலபிள் இருக்குது. யூ கேன் ப்ரெஸ் த ஆப்ஷன். ஸோ டைரக்ட்லி கனெக்ட் டு த ப்ளூடூத் நேம் அண்டு ஜாயின் வித் யுவர் பேர் ஆப்ஷன். ஓகேங்களா? ப்ளூடூத் கனெக்ஷன்ஸில் பேர் ஆப்ஷன்ஸை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது எக்ஸாக்ட் அந்த டிவைசஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்பீக்கர் அண்டு மதர் டேப் ரெக்கார்டில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் சாங்ஸ் ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம். ஓகேங்களா? தென் next one is the infrared. This is the symbol of infrared symbols to communicate with the short distance means minimum 10 meters ல இருந்து 5 meters rangesக்கு ஷிஃப்ட் ஆகுது. that means ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ் 10 மீட்டர்ஸில் இருக்கிற டிஸ்டன்ஸ்க்கு நம்ம டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். இந்த இன்ஃப்ராரெட் கனெக்ஷன்ஸில் மேக்ஸிமம் 5 meters டிஸ்டன்ஸில் இருக்கிற டேட்டாஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மோஸ்ட் ஆஃப் remote control access and then short distance mobile data transfer இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த infrared connectionsல உங்களுக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஓகேங்களா? This technology uses an infrared wave to connect electronic devices. To electronic devices கனெக்ட் பண்ணுறதுக்காக most infrared technologies, that means இந்த types of wireless networking technologies யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? It can connect to only 2 devices at a time. At the same time 2 டிவைசஸை மட்டும்தான் என்ன பண்ண முடியும்னா இந்த இன்ஃப்ராரெட் கனெக்ஷன் பேசிஸில் இந்த இன்ஃப்ராரெட் டெக்னாலஜிஸ்
நெட்வொர்க் கனெக்ஷன்ஸை நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஸோ இதே ஆப்ஷன்ஸை ப்ளூடூத் கனெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா 8 டிவைசஸை நம்ம கனெக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இந்த டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ராரெட் கனெக்ஷன்ஸில் 2 டிவைசஸை மட்டும் தான் அட் a டைமில் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். Next, it is a line of straight transmissions, that is, it cannot cross any solid object. So for example, in the infrared connections, லைட் வேவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் டிரான்ஸ்மிஷனை தான் ஃபாலோ பண்ணும். இன்பிட்வீனில் ஏதாச்சும் ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னா அந்த இன்பிட்வீன் டிரான்சாக்ஷன்ஸ் என்ன ஆகுனா பிரேக்கப் ஆகும். ஓகேங்களா? தென் next, it is used for a short range communications of approximate 5 meters. So exactly infrared communications transmissions devices, one devices to another devices பார்த்தீங்கன்னா 5 meters distanceல டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் infrared is used in remote control, cordless phone, etc. For example, infrared communicationsல ஒர்க் ஆகிட்டு இருக்க டிவைசஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமோட் கண்ட்ரோல், கார்ட்லெஸ் ஃபோன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா infrared connections பேசிஸில் எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்க சில டிவைசஸ் ஆஃப் ஒர்க்கிங் டர்ம்ஸ். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட், this is an example of the infrared connections, the remote control access. Remote control accessல by using these light waves. So light waves in between பார்த்தீங்கன்னா எனி இன்ட்ராக்ஷன்ஸ் ஆப்ஜெக்ட் எதுவுமே இன்வால்வ் ஆகாமல் இருந்ததுன்னா டைரக்ட் கண்ட்ரோல் டு த ரிமோட் அக்சஸ் டு டிவி சேனல். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த மொபைல் டெலிகம்யூனிகேஷன்ஸ். தட் மீன்ஸ் மொபைல் டு மொபைல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் வித்தின் ஃபியூ மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் மொபைலில் இருக்கிற டேட்டாஸை நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். த சேம் டைம் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் ஸ்பீட் இஸ் வெரி நார்மல் ஸ்பீட். ஓகேங்களா? தென் next one, Wi-Fi. So most currently used of data transferring method is Wi-Fi connection. Okay, this is the symbol of Wi-Fi. Wi-Fi standard for wireless fidelity. It uses radio wave to provide high speed wireless internet and network connection. So இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா Wi-Fi யூசேஜ் மோஸ்ட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் அண்டு நெட்ஒர்க் கனெக்ஷன்ஸ்க்காக யூஸ் பண்ணுற ஒன் டைப்ஸ் ஆஃப் வயர்லெஸ் நெட்ஒர்க் டெக்னாலஜி இட்ஸ் கால்ட் வைஃபை. ஸோ இந்த வைஃபை ரேடியோ வேவ் ப்ரொவைட் ஹை ஸ்பீட் வயர்லெஸ் இன்டர்நெட் கனெக்ஷன். ஸோ நார்மல் ப்ளூடூத் கனெக்ஷன்ஸை கம்பேர் பண்ணக்குள்ள மோர் டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வைஃபை கனெக்ஷன்ஸ் நெட்ஒர்க் டெக்னாலஜியில் நம்ம டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் so the standard name Wi-Fi standard for wireless fidelity. ஓகேங்களா? so the wireless fidelity is the means it's Wi-Fi. okay, then a communications across a Wi-Fi network is like a two-way radio communication connection. so in the same time both side பார்த்தீங்கன்னா சென்டர் அண்ட் ரிசீவர் அண்ட் சென்டர் போத் சைட்லேயும் கம்யூனிகேஷன்ஸ் Wi-Fi நெட்ஒர்க்கை யூஸ் பண்ணும்போது exact system to system or mobile phone to mobile phone or other devices to any other device data transfer and receiving options and simultaneously run ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த டைப்ஸ் ஆஃப் வைஃபை கனெக்ஷன்ஸில் வயர்லெஸ் நெட்ஒர்க் டெக்னாலஜிஸ் நம்ம ஹை ஸ்பீட் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர்ஸை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? தென் த வைஃபை டெக்னாலஜி இஸ் யூஸ்டு டு கனெக்ட் கம்ப்யூட்டர் டு ஈச் அதர். ஸோ ஒரு கம்ப்யூட்டர்ஸ்லேருந்து அதர் டிவைசஸ்க்காகவோ ஆர் அதர் டிவைசஸ்லேருந்து மொபைல் ஃபோன் அண்ட் எனி அதர்ஸ் டிவைஸ் ஸோ நீங்கள் டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த வைஃபை டெக்னாலஜிஸை கம்ப்யூட்டர்ஸ் டு அதர் தட் மீன்ஸ் ஈச் அதர்ஸ் ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம் டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? தென் நெக்ஸ்ட் ஒன் இஸ் த வைஃபை கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஸோ ஒரு வைஃபை கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷில் எத்தனை டிவைசஸ் பார்த்திங்கன்னா நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும், அது கனெக்ஷன்ஸ்க்கான எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆப்ஷன்ஸ் என்னென்ன. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் த நெட்ஒர்க் கனெக்ஷன்ஸ். ஸோ நெட்ஒர்க் கனெக்ஷன்ஸில் ப்ளூடூத்துக்கான அக்சஸ் பாயிண்ட் இருக்கும். என்ன ஆகுனா நெட்ஒர்க் கனெக்ஷன்ஸ் உங்களுக்கு டைரக்ட் ஒயர்ட் கனெக்ஷன்ஸில் அக்சபிலிட்டி பர்மிஷன்ஸ் ப்ரொவைட் பண்ணும். ஸோ ஆஃப்டர் தட் ஈத்தர்நெட் தட் மீன்ஸ் நெட்ஒர்க் கனெக்ஷன்ஸ்க்கான ரவுட்டர்ஸ்லேருந்து ஒன் செட் ஆஃப் கனெக்ஷன்ஸ் ஒயர்லெஸ் அக்சஸ் பாயிண்ட்டுக்கு ரீச் ஆகும். ஸோ அந்த வயர்லெஸ் அக்சஸ் பாயிண்ட்லேருந்து சிக்னல்ஸ் எஸ்டாப்ளிஷ்ட் தட் மீன்ஸ் ப்ராட்காஸ்டிங் டு த சம் அதர் டிவைசஸ். ஃபார் எக்ஸாம்பிள் கேம் கன்சோல், கம்ப்யூட்டர் அண்ட் பிரிண்டர். ஸோ ஹியர் 3 devices ஆர் கனெக்டட் டு த வைஃபை கனெக்ஷன். ஸோ இந்த வைஃபை கனெக்ஷன்ஸில் சிஸ்டம் தட் மீன்ஸ் கம்ப்யூட்டர் 3ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை நீங்கள் பிரிண்டிங் டாக்குமெண்ட்டாக எடுக்கணும் அப்படின்னா நவ் கனெக்டட் டு த வயர்லெஸ் அக்சஸ் பாயிண்ட் வியா டு
கனெக்ட் த பிரிண்டர். ஸோ பிரிண்டர்ஸை நம்ம கனெக்ட் பண்ணணும் அப்படின்னும் போது என்ன ஆகுது, கம்ப்யூட்டர் 3ல இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வைஃபை வயர்லெஸ் அக்சஸ் பாயிண்ட்லேருந்து பிரிண்டருக்கு டைரெக்ட் என்ன ஆகுனா டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா. தென் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸில் அட் த சேம் டைம் கம்ப்யூட்டர் 1ல இருந்து கம்ப்யூட்டர் 2ல இருந்தும் டேட்டாஸை நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா பை யூஸிங் திஸ் ஃபஸ்ட்டு ரவுட்டர்ஸுக்கு ரீச் ஆகும். ரவுட்டர்ஸ்லேருந்து வைஃபை தட் மீன்ஸ் வயர்லெஸ் அக்சஸ் பாயிண்ட்லேருந்து பிரிண்டர்ஸ் அண்ட் கேம் கண்ட்ரோல்ஸ் அண்ட் அதர் கம்ப்யூட்டர் 3 ஆப்ஷன்ஸ்க்கும் உங்களுக்கு டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். ஓகேங்களா. தென் திஸ் இஸ் த கனெக்ஷன் ஃபார் வைஃபை எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் வைஃபை ரவுட்டர்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா வைஃபை ஸ்விட்ச் ஆர் ரவுட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த வைஃபை ரவுட்டர்ஸ்லேருந்து டைரக்ட் கனெக்ஷன் டு எஸ்டாப்ளிஷ் த வைஃபை சிக்னல் கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப், மொபைல் ஃபோன் அண்டு பர்சனல் கம்ப்யூட்டர்ஸ், கேமரா அண்ட் தென் ஸ்பீக்கர் சம் அதர் ஆப்ஷன் பேசிஸில் என்ன ஆகுதுன்னா இந்த வைஃபை கனெக்ஷன்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியும். ஓகேங்களா. தென் நெக்ஸ்ட் the Wi-Fi technology is used to connect computer to each others within a group area or across groups, whereas Bluetooth technology is built into electronic gadget and allow them to connect directly with each other wirelessly. ஸோ எக்ஸாக்ட் வயர்லெஸ் சிஸ்டம்ஸை நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு கம்ப்யூட்டர்ஸ் டு அனதர் கம்ப்யூட்டர்ஸ்க்கு நீங்கள் என்ன பண்ணலான்னா டைரக்ட் கனெக்ஷன்ஸை ஒரு குரூப்ஸ் ஆர் அக்ராஸ் த குரூப்ஸ் பேசிஸில் மோர் தென் சிஸ்டம்ஸை நம்ம கனெக்ட் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ வேரஸ் த ப்ளூடூத் டெக்னாலஜி இஸ் பில்ட் இன் டு எலக்ட்ரானிக் கேஜெட். ஸோ அதே சேம் டைம் எலக்ட்ரானிக் பேசிஸில் ரன் ஆகிட்டுருக்க அடிஷ்னல் ப்ளூடூத் கனெக்ஷன்ஸ்க்கான ஆர் வைஃபை கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் இருக்க சர்க்கியூட் அவைலபிளில் இருக்கிற ஒரு சிஸ்டமில் இருந்து அனதர் ஒன் சிஸ்டமுக்கு டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்காக இந்த டைப்ஸ் ஆஃப் வயர்லெஸ் நெட்வொர்க்கிங்கில் வைஃபை டெக்னாலஜிஸை யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா. ஸோ கேசட் அண்ட் அலோவ் தம் டு கனெக்ட் டைரக்ட்லி. ஸோ கனெக்ஷன்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ரீச் டு டைரக்ட் பாயிண்ட் மெத்தடில் டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஹை ஸ்பீட் மெத்தடில் டேட்டாஸ் ரீச் ஆகும். ஓகேங்களா. தென் வைஃபை இஸ் நவ் காமன்லி யூஸ்ட் is in house, bank, hospitals, airport, railway station, bus stand, etc. So many places la Wi-Fi communications பேஸ் பண்ணி என்ன பண்ணியிருக்காங்கன்னா டேட்டாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற அந்த ஆப்ஷன்ஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹியர் ஹவுசஸ், பேங்க்ஸ், ஹாஸ்பிட்டல்ஸ், ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் பஸ் ஸ்டாண்ட் இன் சம் அதர் பிளேசஸில் இந்த டைப்ஸ் ஆஃப் வைஃபை டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணி டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. அந்த சேம் டைம் டேட்டாஸை அக்சஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஓகேங்களா. தென் இன்றைக்கி கிளாஸஸில் நம்ம வயர்லெஸ் நெட்வொர்க்கிங் டெக்னாலஜினா என்ன, இந்த வயர்லெஸ் நெட்வொர்க் டெக்னாலஜிஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் வயர்லெஸ் நெட்வொர்க் டெக்னாலஜிஸை யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த டெக்னாலஜிஸை என்னென்ன ஆப்ஷன்ஸ் அவைலபிள் அண்ட் ப்ரொவைட் பண்ணுது, எவ்வளோ டிஸ்டன்ஸ் பேஸிஸில் டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். நெக்ஸ்ட்டு ஃபர்தர் செஷன்ஸில் அனதர் ஒன் டாப்பிக்கை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். தேங்க்யூ.